முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் துளார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள். காமத்துப்பால் தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய கற்பியல் தொகுதியிலே 124வது அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். அதாவது தன்னுடைய உறுப்புக்கள் பிரிந்து சென்ற காதலனை எண்ணி தேய்ந்து சிதைந்து இருக்கக்கூடிய நிலையை வள்ளுவ பெருந்தகை காட்டுகிறார். சிறுமை நமக்கொழியச் சேர்ச்சென்றார் உள்ளி நறுமலர் நாணின் கண். இந்த துன்பத்தை நமக்கு விட்டுவிட்டு தொலைவாக சென்று விட்ட காதலரை நினைத்து அழுவதனாலே என் கண்கள் தம் அழகிழந்து நறுமலர்களுக்கு நாணின. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிபாரும் கண். பசலை நிறத்தை பெற்று நீரை சொரியும் கண்கள் நம்மை விரும்பிய காதலர் இப்போது அன்பு செய்யாததை பிறர்க்கும் சொல்வன போல உள்ளனவே. தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனால் வீங்கிய தோல். காதலரோடு கூடியிருந்த நாட்களிலே பூரித்திருந்த தோள்கள் மெலிவடைந்து அவருடைய பிரிவை பிறருக்கு நன்றாக தெரிவிப்பவை போலவே உள்ளனவே. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல். நமக்கு துணையான காதலரை பிரிந்ததால் தம் பழைய அழகு கெட்டு வாடிய தோள்கள் தம் பசிய தொடிகளையும் கழலச் செய்கின்றனவே. கொடியார் கொடுமை உரைக்கும் கொடியோடு தொல்கவின் வாடிய தோல். தொடிகளும் கழன்று விழ தம் பழைய அழகும் கெட்டுப்போன தோள்கள் நம் துன்பத்தை அறியாத கொடியவரின் கொடுமையை ஊரறிய சொல்கின்றனவே. தொடியோடு தோல் நகில தோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நுந்து. தொடிகள் கலந்து வீழ்ந்து தோள்களும் மெலிந்ததனால் காண்பவர் மனம் நொந்தவராக அவரை கொடியவர் என்று கூற கேட்டு நானும் வருந்துவேனே. பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்கண் வாடுதோல் பூசல் உரைத்து. நெஞ்சமே, கொடியராகிவிட்ட காதலருக்கு என் வாடிய தோள்களின் ஆரவாரத்தை எடுத்து சொல்லி உதவி செய்ததனால் நீயும் பெருமையடையாயோ. முயங்க கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். தழுவியிருந்த கைகளை தளர்த்திய அப்பொழுதிலேயே பசிய கொடியணைந்த இப்பேதையை உடையவளின் நெற்றியும் பசலை நிறைத்து அடைந்து விட்டதே. முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமழைக்கண். முயக்கத்திற்கு இடையே குளிர்ந்து காற்று நுழைய காதலியின் பெரிதான மழை போன்று கண்களும் அழகிழந்து பசலை நிறம் அடைந்து விட்டனவே. கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு காதலியின் ஒளியுள்ள நெற்றி பசலை நிறம் அடைந்ததைக் கண்டு அவளுடைய கண்களின் பசையிலும் மேலும் பெருந்துன்பம் அடைந்து விட்டது. அதாவது காதலனோடு கண்ணோக்கி கண்களாலேயே விஷயங்களை பரிமாறிக்கொண்ட காதலி காதலரின் பிரிவால் எவ்வாறு கதறுகின்றாள். அவள் உடல் எப்படி மெலிந்து விட்டது. அவள் நம்பிக்கை தளர்ந்து விட்டது. ஊரார் பிரிந்தவரை வெறுத்து அவரை வசைப்பாடும் பொழுது கூட என் மனமும் வருந்துகிறதே. ஆக விழி பேசும் மொழியை கதையாக எழுதலாம். அந்த விழி பேசும் மொழியில் தன்னுடைய மனதிலே ஏற்பட்ட சோகத்தையும் சொல்லி மனதிற்கு ஆறுதல் சொல்கிறாள் தலைவி. விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே
மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த கதைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த கதைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும், வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் கொண்டது தெய்வம் கண் தந்தது, கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது. பூஜை யார் செய்வது, இந்த பூவை யார் கொள்வது. ஊமைக்கு வேறேது பாஷை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, நம் கனவு பழிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். இவ்வாறு நாயகி தன்னுடைய ஆற்றாமையை சொல்லி புலம்புவதாக திரைப்பட பாடல். இதே நிலை இலக்கியத்திலே உண்டு. கண்ணகி கோவலனை பிரிந்து உணவு உண்ணாமல் தன்னுடைய மேனி மெலிந்து வருந்தும் காட்சியை சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். சீதை ராவணனால் சிறை பிடிக்கப்பட்ட நிலையில் ராமனுடைய வருகைக்காக 10 மாதம் தவம் இருந்த அந்த காட்சியை கம்பன் காட்டும்போது அவள் விம்மி விம்மி பெருமூச்சு விட்டதையும் உறங்காத கண்களும் ஆஞ்சநேய பெருமான் அவரை பார்த்து வந்து ராமர்கிட்ட சொல்லுவார், எப்படிப்பட்ட நிலையில் சீதையை கண்டார் என்று அழகாக சொல்லுவார். கண்டான் கற்பினுக்கு அணியை கண்களானான். அது சொல்லும்போது அவள் இருந்த நிலையை சொல்லும்போது, விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேலன்லேன். இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பென்னும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அவளுடைய முகத்தில் சோகமாக இருக்கா, ஆனால் அந்த கற்பானது அவளுடைய முகத்திலே தாண்டவம் ஆடுகிறது. உன்னையே நினைத்து அவள் உணவருந்தாமல்
உன்னுடைய நினைவிலேயே கண்ணீர் சுழ்ந்தபடி அங்கு சீதா பிராட்டியாரை நான் கண்டேன் என்று பலவாறாக சீதையை கண்ட அனுமன் சீதையுடைய நிலையை விளக்குவார் என்பதை கூறி அழகாக இன்னொரு பாட்டில் கூட ஒரு வரி வரும். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. அது காதலர் பிரிந்தால் அந்த துன்பத்தில் உணவு ஏற்காது, உறக்கம் வராது. அதை வள்ளுவ பிறந்தகை அழகாக காட்டியுள்ளார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீர் ஏறலாத இறைவாணி இதாராய் பறையலோரம்போவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றையினம் காமங்கள் மாற்றையிலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.